வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய 3rd யூனிட் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனில் மெயின் ரூல் அப்படின்னு பார்த்தோன்னா மாடர்ன் பீரியாடிக் லா. Now what is modern periodic law? Modern periodic law states that physical and chemical properties of the elements are periodic function of their atomic number. அதாவது ஒரு எலமெண்ட் உடைய physical and chemical properties எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்? their atomic number டிபெண்ட் பண்ணிருக்கும். That is, if the elements are arranged in order of their increasing atomic number, the element with similar properties are repeating after certain regular intervals. இப்போ எலமெண்ட்ஸை வந்து பீரியாடிக் டேபிளில் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் நம்பரில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே போகிறோம். அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே போகும்போது ரிப்பீட்டேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப்டர் சர்டன் ரெகுலர் இன்டர்வல்ஸ் என்ன ஆகுது? டேக்ஸ் பிளேஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ நம்ம இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். அட்டாமிக் நம்பர் 3 இருக்கக்கூடிய லித்தியம், அட்டாமிக் நம்பர் 4 பெரிலியம், 5 போரான், 6 கார்பன், 7 நைட்ரஜன், 8 ஆக்சிஜன், 9 ஃப்ளூரின், 10 நியான். தென் என்ன வரணும்? அட்டாமிக் நம்பர் 11 இருக்கக்கூடிய சோடியம் வரணும். பட் அந்த சோடியம் வந்து என்ன ஆயிடுச்சு? இங்கே ரிப்பீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் இங்கே ரிப்பீட் ஆயிடுச்சு, அலுமினியம் இங்கே ரிப்பீட்டட் ஆயிடும். இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்டே போகும்போது இது அட்டாமிக் நம்பர் 18 ஆர்கான் இருக்கு, 19 பொட்டாசியம் வரணும், பொட்டாசியம் இங்கே ரிப்பீட்டட் ஆயிடுச்சு. அப்போ இஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் த இன்க்ரீசிங் அட்டாமிக் நம்பர், த எலமெண்ட் வித் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ரிப்பீட்டட் ஆஃப்டர் சர்டன் ரெகுலர் இன்டர்வல். இப்போ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கு நமக்கு. இப்போ இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். Now what is periodicity in properties? Repetition of properties of elements at regular interval in the periodic table is called as periodicity in properties. அப்போ எலமெண்ட்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே போகும்போது சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து என்ன ஆயிடும்? ரிப்பீட்டட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதான் ரிப்பீட்டேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல் இன் த பீரியாடிக் டேபிள் இஸ் கால்ட் அஸ் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டி. இது ஏன் சார் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் இஸ் மோஸ்ட்லி டியூ டு த சிமிலர் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு குரூப்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அண்ட் பிரான்சியம், இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்ல இருக்குது. இப்போ ஒரு குரூப்ல இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படி கேட்டா எப்படி இருக்கும்? சிமிலர் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சோடியம் எடுத்துக்கிறேன். சோடியத்துக்கு வேணும் அட்டாமிக் நம்பர் 11. இந்த எலக்ட்ரான்ஸை வந்து வேரியஸ் எனர்ஜி லெவலில் ஃபில் பண்ணும்போது கே ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரான், L 8 electrons and last one electron goes to M. That electron present in S orbital. Various orbital fill பண்றோம்னு வெச்சுக்கோங்களேன். 1s2, 2s2, 2p6, 3s1. But last one electron that is present in S orbital, that is also called as S block elements. Next, potassium எடுத்துக்கிறோம். Potassium we know atomic number 19. இப்போ கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான், எல்லில் 8 எலக்ட்ரான், எம்மில் 8 எலக்ட்ரான், எண்ணில் 1 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ லாஸ்ட் எலக்ட்ரான் கோஸ் டு நெக்ஸ்ட் எனர்ஜி லெவல். இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எனர்ஜி லெவல் ஆட் ஆகிட்டே போகுது. இங்கே 3 எனர்ஜி லெவல்ஸ் இருக்கு, இங்கே 4 to 1 எனர்ஜி லெவல் ஆட் ஆகுது. இப்போ அதே மாதிரி லாஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 1 இருக்கு. இங்கே எத்தனை இருக்கு? 1 இருக்கு. அந்த ஒரு எலக்ட்ரான் எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எங்க போகுது? எஸ் ஆர்பிட்டாலுக்கே போகுது.
அதனால தான் இது எல்லாமே இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த ஒரு எலக்ட்ரான் எங்கே இருக்கும் அப்படி கேட்டால் எஸ் ஆர்பிட்டால் இருக்கும். இது எனர்ஜி லெவல் மட்டும்தான் மாறும். இங்கே தேர்ட் எனர்ஜி லெவல், இங்கே ஃபோர்த் எனர்ஜி லெவல், அடுத்து இங்கே ஃபிஃப்த் எனர்ஜி லெவல், இங்கே சிக்ஸ்த் எனர்ஜி லெவல், இங்கே செவன்த் எனர்ஜி லெவல் ஆடாயிட்டே வரும். அப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்டை நம்ம கம்பேர் பண்ணும்போது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அந்த ஒரு எலக்ட்ரான் என்ன ஆர்பிட்டாலில் இருக்கு? எஸ் ஆர்பிட்டாலில் இருக்கு. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சிமிலராக இருக்கிறதுனால அது ரிப்பீட்டட் ஆகிடும். இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் இங்கே பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம், ரேடியம் இது எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் இது எல்லாத்துக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த 2 எலக்ட்ரான்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா எஸ் ஆர்பிட்டாலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்ஜெனிக், ஸ்டீபின், பிஸ்மத் இப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்படி கேட்டால் இந்த எலமெண்ட்டில் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த 5 எலக்ட்ரான்ஸ் எங்கே ப்ரெசென்டாக இருக்குன்னா 2 எலக்ட்ரான் இன் எஸ் ஆர்பிட்டால், 3 எலக்ட்ரான் இன் பி ஆர்பிட்டால்ஸில் இருக்கும். அப்போ இங்கேயும் பி ஆர்பிட்டாலில் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கேயும் பி ஆர்பிட்டாலில் 3 எலக்ட்ரான், இங்கேயும் பி ஆர்பிட்டாலில் 3 எலக்ட்ரான். பட் எனர்ஜி லெவல் ஒன்லி டிஃபர். இங்கே 2p3, இங்கே 3p3, இங்கே 4p3, 5p3, 6p3, 7p3 only differ ஆகும். அப்போ repetition of properties of elements at a regular interval in the periodic table is called as a periodicity. This is mostly due to the similar outermost electronic configuration of the elements. Now, what are periodicity in properties? There are different type of periodicity in properties are there. They are first one atomic radius, second one ionization potential or ionization energy or ionization enthalpy ன்னு சொல்லலாம். third one electron affinity, electron gain enthalpy அப்படின்னு சொல்லலாம். fourth one is electronegativity. These are called as a periodicity in properties. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது atomic radius. Now what is atomic radius? So consider an atom in which the nucleus are present at center of the atom. அப்போ the distance from center of the nucleus to the outermost shell containing electrons. அப்போ இந்த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் என்ன சொல்லலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா the distances from center of the nucleus to the point up to which the density of the electron cloud is maximum. Whenever atom lose electron or gain electron, it becomes a ion. So where the electron cloud is maximum, up to that distance தான் என்ன சொல்லுவோம் atomic radius அப்படின்னு சொல்லுவோம். What are the types of atomic radius? Based on nature of bonding, whether an element is a non-metal or metal, the atomic radius are classified into different types. They are covalent radius, VANDERWAAL'S radius and metallic radius. The first நம்ம பார்க்க போறது covalent radius. What is covalent radius? Consider A2 molecule in which the atom A and A are covalently bonded. இப்போ இது ஆட்டம் A எடுத்துக்கிறோம், இது இன்னொரு ஆட்டம் A, ரெண்டு ஆட்டமும் covalently bonded ஆயிருக்கு. இதுல ஒரு ஆட்டத்தோடைய நியூக்ளியஸுக்கும் இன்னொரு ஆட்டத்தோடைய நியூக்ளியஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் கோவலன்ட் பாண்ட் லென்த் ஆர் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ்ல பாதி தான் என்னன்னு சொல்லுவோம் கோவலன்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதுக்கும் இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அல்லது இதுக்கும் இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கோவலன்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். Now what is covalent radius? Half the internuclear distance between two similar atoms of any element which are covalently bonded to each other by a single covalent bond is called
கோவலன்ட் ரேடியஸ். இப்போ கோவலன்ட்லி பாண்டடா இருக்கக்கூடிய டூ சிமிலர் ஆட்டத்துக்கு இடையில இருக்கக்கூடிய இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ்ல ஹாஃப் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படி கேட்டினா கோவலன்ட் ரேடியஸ். நெக்ஸ்ட், ஹவு டு கால்குலேட் த கோவலன்ட் ரேடியஸ். கோவலன்ட் மாலிகூல்ஸ் ரெண்டு டைப் இருக்கு, homonuclear diatomic molecule and heteronuclear diatomic molecule. Now first you have to consider homonuclear diatomic molecule. A2 type எடுத்துக்கிறோம். A2 typeல ஆட்டம் Aக்கும் இன்னொரு ஆட்டம் Aக்கும் இடையில கோவலன்ட் பாண்ட் இருக்கு. இப்போ இது ஆட்டம் A, இது இன்னொரு ஆட்டம் A. இந்த ஆட்டத்தோடைய நியூக்ளியஸுக்கும் அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் ஏன்னு சொல்லுவோம். இன்னொரு ஆட்டத்தோடைய நியூக்ளியஸுக்கும் அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் அனதர் ஏன்னு சொல்லுவோம். அப்போ இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த நியூக்ளியஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்சஸ் பிட்வீன் ஏ அண்ட் ஏ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுல இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிமிலர் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிமிலர் ஆட்டமா இருக்கிறதுனால என்ன சொல்லுவோம், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் ரேடியஸ் கோவலன்ட் ரேடியஸ் அப்படிங்கிறது இந்த இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ்ல ஹாஃப்னு தான் சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸை 2ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைச்சிரும், ரேடியஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் கிடைச்சிரும். ஏன் சார் 2ஆல டிவைட் பண்ணனா, போத் ஆர் சிமிலர் இன் சைஸ். அப்போ இது ரெண்டு இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அல்லது இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரெண்டுமே எப்படி இருக்கும், சேமா இருக்கும். இது 1.7 இருந்துச்சுன்னா இதுக்கும் 1.7 தான் இருக்கும். ரெண்டுமே எப்படி இருக்கும், சேமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதனால தான் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸை 2ஆல டிவைட் பண்ணிடும். ஸோ the radius that is equal to internuclear distances between two bonded atom divided by 2. என்ன சொல்லனா, இதை என்ன சொல்லுவோம், கோவலன்ட் பாண்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the radius that is equal to bond length divided by 2. For example, இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கிறோம். Internuclear distances between chlorine and chlorine initial to molecule is 1.98 Armstrong. Calculate radius of chlorine. அதாவது இது A2 டைப் மாலிகுல், சேம் ஆட்டம் கம்பைன் டு ஃபார்ம் எ மாலிகுல். இப்போ இது எடுத்துக்கிற இது ஒரு குளோரின் ஆட்டம், இது ஒரு குளோரின் ஆட்டம். இந்த நியூக்ளியஸுக்கு இந்த நியூக்ளியஸுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம், இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அந்த இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ டிஸ்டன்சஸ் பிட்வீன் குளோரின் அண்ட் குளோரின் தட் இஸ் ஈக்குவல் டு 1.98 ஆம்ஸ்டாங். அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த ரேடியஸோ அல்லது இந்த ரேடியஸ் தான் கேட்குறாங்க. அப்போ ரேடியஸ் ஆஃப் குளோரின் இஸ் ஈக்குவல் டு வாட். we know இது A2 டைப். A2 டைப்பில் ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை என்ன பண்ணுறோம், 2ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், ஒரு ஆட்டத்தோடைய ரேடியஸ் நமக்கு கிடைச்சிடும். ஸோ the radius of chlorine that is equal to distances between Cl divided by 2. What is distances between Cl 1.98 Armstrong divided by 2, that is equal to 0.99 Armstrong. Now what is the radius of chlorine is equal to 0.99 Armstrong. Next, heteronuclear diatomic molecule AB type. Two different atom can combine to form a molecule. இதிலே நம்ம பார்க்கும்போது இப்போ ரெண்டு ஆட்டம் இருக்கு. இப்போ இது ஒரு ஏ ஆட்டம் எடுத்துக்கிறோம், இது ஒரு பி ஆட்டம் எடுத்துக்கிறோம். ரெண்டு ஆட்டத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் ரிமைன் அப்ராக்சிமேட்லி சேம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படிங்கிறது டெண்டன்சி ஆஃப் ஆட்டம் இன் எ மாலிகுல் டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட்செல்ஃப். அப்போ இதுக்கு ஒரு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கும், இதுக்கும் ஒரு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கும். ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் ரிமைன் அப்ராக்சிமேட்லி சேம், மோர் ஆர் லெஸ் சேமா இருக்கணும். இப்போ இது வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஒரு வேல்யூஸ், ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ் இருக்குன்னா அதே நியர்லி சேமா இருக்கிற மாதிரி இது இருக்கும். அப்போ டிஃபரன்ஸ் இன் சைஸ் இருந்தால் கூட சைஸோட டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ the electronegativity difference remain approximately சேமாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படி கேட்டினா, அப்போ ஆக்சுவலாக இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு டிஸ்டன்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது
ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் ஏயையும் ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் பியையும் ஆட் பண்ணாதான் இந்த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்சஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி கிடைக்கும். அப்போ எனக்கு வந்து இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்சஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி நமக்கு தெரியும். இதுல ஏதாவது ஒரு ஆட்டத்துடைய ரேடியஸ் நமக்கு தெரியும்னா டோட்டல் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு ஆட்டத்துடைய ரேடியஸை மைனஸ் பண்ணிட்டோம்னா இன்னொரு ஆட்டத்துடைய ரேடியஸ் நமக்கு கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் ஏ இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்சஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி மைனஸ் ரேடியஸ் ஆஃப் பி. இதே எனக்கு ரேடியஸ் ஆஃப் பி வேணும், அப்போ இதுக்கும் நமக்கு தெரியுதுன்னா radius of B is equal to distances between A and B minus radius of A. இது heteronuclear diatomic molecule electronegativity difference remain approximately same. For example, the distances between carbon and chlorine in carbon tetrachloride molecule and the radius of chlorine are 1.76 Armstrong and 0.99 Armstrong respectively. Calculate radius of carbon. இதை பார்த்தா நமக்கு தெரியுது இது heteronuclear diatomic molecule. இங்க electronegativity difference நமக்கு கொடுக்கலனால நம்ம இப்ப பார்த்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடலாம். அப்ப distances between carbon and chlorine 1.76 Armstrong கொடுத்திருக்காங்க. radius of chlorine 0.99 Armstrong கொடுத்திருக்காங்க. radius of carbon கேக்குறாங்க. So the distance நமக்கு தெரியும், ஒரு ஆட்டத்தோட ரேடியஸ் நமக்கு தெரியும், இன்னொரு ஆட்டத்தோட ரேடியஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், the total distanceல இருந்து ஒரு ஆட்டத்தோட ரேடியஸை மைனஸ் பண்ணிட்டா இன்னொரு ஆட்டத்தோட ரேடியஸ் நமக்கு கிடைச்சிடும். So radius of carbon that is equal to distances between carbon and chlorine minus radius of chlorine. Distances between carbon and chlorine 1.76 Armstrong. Radius of chlorine 0.99. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது we get answer 0.77. Next, heteronuclear diatomic molecule difference between electronegativity values of atom A and B is relatively larger. அதாவது ஏங்கிற ஆட்டத்துக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு, பிங்கிற ஆட்டத்துக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிங்கிற ஸ்டேஜில் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, the distances between A and B that is equal to radius of atom A plus radius of atom B minus 0.09 into electronegativity of atom A minus electronegativity of atom B. That means difference in electronegativity ன்னு சொல்லுவோம். இந்த del x ன்னு கூட சொல்லுவோம். del x அப்படிங்கிறது difference in electronegativity of two bonded atom. இப்போ x ங்கிறது no electronegativity. Next one, VANDERWAAL'S radius. Consider a crystalline molecule. The crystalline molecule in which the molecules are regularly arranged. அதாவது ஒரு ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி மாலிகுல்ஸோ ஆட்டம்ஸோ அயான்ஸோ இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மாலிகுலும் இன்னொரு மாலிகுல்ஸுக்கு இடையில என்ன இருக்கும் அப்படி கேட்டினா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் which is responsible to bring the molecule together. அதனால தான் இந்த crystalline solids வந்து பார்த்தீங்கன்னா closed packingல இருக்கும். நீங்க இதே வந்து liquid and gaseous state எடுக்கும் பொழுது இந்த intermolecular force of attractions என்ன ஆயிடும் அப்படி கேட்டினா குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்ப இங்க இப்போ இது ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறோம், இது ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு மாலிகுலும் பக்கத்துல இருக்கிறதுக்கு யார் ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது அப்படி கேட்டினா intermolecular force of attraction அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஒரு டைப் தான் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ இந்த ரெண்டு மாலிகுல்ஸ் எடுத்துக்கிறோம், இது ஒரு மாலிகுல் இது ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு மாலிகுலும் bring together by a force. That force is called as a வாண்டர்வால்ஸ் force. ஓகே, அப்ப இதுக்கு இடையில என்ன பண்ணும் அப்படி கேட்டா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, அப்போ ஒரு மாலிகுல்ல
இந்த நியூக்ளியஸுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ல பாதி தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா வாண்டர்வால்ஸ் ரேடியஸ். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வாண்டர்வால்ஸ் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி. வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால பைண்டா இருக்கக்கூடிய 2 மாலிகூல்ஸ்ல ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ்ல half தான் வாண்டர்வால்ஸ் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். Now what is வாண்டர்வால்ஸ் radius? Half the internuclear separation between the two similar adjacent atoms belonging to the two neighboring molecule of the same substance in the solid state. That is called as a Vanderwaals radius. Next one, metallic radius. Now what is metallic radius? Metallic radius is defined as 1/2 the internuclear distances between two adjacent metal in the metallic lattice. Consider the metallic lattice. Metallic latticeல பாத்தீங்கன்னா the C mobile of electronல இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எம்பெடட் ஆயிருக்கு. அப்ப இது ஒரு மெட்டல், இது ஒரு மெட்டல். அப்போ ரெண்டு மெட்டலுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்சஸ் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்சஸ் between the two metal அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஸ்டன்ஸ்ல பாதி தான் என்ன சொல்லுவோம் ரேடியஸ் ஆஃப் மெட்டல். இந்த டிஸ்டன்ஸ் தான் மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு. இப்போ மெட்டாலிக் ரேடியஸ் அப்படிங்கிறது 1/2 internuclear distances between two adjacent metal ion in the metallic lattice. That is called as a metallic radius. அப்போ metallic radius is equal to distances between metal and metal divided by 2. ஏன்னா சேம் மெட்டல்ஸ் தான் இங்க கம்பைன் ஆயிருக்கும். அப்போ கோவலன்ட் ரேடியஸ் மாதிரி இந்த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸை என்ன பண்ணிடலாம் 2ஆல் டிவைட் பண்ணாவே நமக்கு மெட்டாலிக் ரேடியஸ் கிடைச்சிடும். Comparison of different type of atomic radius. நம்ம different type of atomic radius பார்த்தோம். கோவலன்ட் ரேடியஸ், வாண்டர்வால்ஸ் ரேடியஸ் and metallic radius பார்த்தோம். இதனுடைய கம்பாரிஷன் பார்க்கும்போது Vanderwaals radius is greater than metallic radius. Metallic radius is greater than covalent radius. இப்போ எது ரொம்ப அதிகமாக இருக்கும் ரேடியஸில் பார்க்கும்போது Vanderwaals radius வந்து கிரேட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு மெட்டாலிக் ரேடியஸ் கம்மியாக இருக்கும். அதோட கம்மியாக இருக்கிறது கோவலன்ட் ரேடியஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.